எவ்ரிவன் வெல்கம் டு மருத்தடி படி. இன்னைக்கு நம்ம வந்து பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஜாப் ரோல பத்தி பேசப் போறோம். பிசினஸ் அனலிஸ்ட்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நான் ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் பத்தி பேசியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாரு? ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து ஒரு கம்பெனில என்ன ப்ராடக்ட்ட நம்ம தயாரிக்கணும்ன்றத வந்து அவரு முடிவு பண்ணுவாரு. சரி, இப்போ இந்த ப்ராடக்ட்ட தயாரிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். பிசினஸ் அனலிஸ்ட்ன்றவரு அந்த ப்ராடக்ட் மேனேஜர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்றாரோ, அத வந்து இன்னும் டீட்டெயில்டா வந்து இன்ஜினியரிங் டீம்ஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. அ அத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார்ன்னா, அந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு பிசினஸ்க்குள்ள போகப்போது. கரெக்ட்டுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பேசுவோமே. இப்போ லெட்ஸ் சே வந்து நீங்க லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க, உங்க காலேஜ்க்கு. ஒரு லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் வந்து மக்கள் வந்து எப்படி பயன்படுத்துவாங்க? அதுக்குள்ள உள்ள சிக்கல்கள் என்ன? இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி, ஒரு இன்ஜினியருக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடிய ரோல் தான் பிசினஸ் அனலிஸ்ட். இப்போ ஒரு லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல என்ன ஆகும்? புக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்வென்டரி பண்ணணும். ஸோ இன்வென்டரிக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். இன்வென்டரி பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் என்ரோல் ஆவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் என்ரோல் ஆனதுக்கப்புறம், ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு புக் எடுக்கும்போது, அந்த இன்வென்டரி சிஸ்டம்ல ஒரு டேட்டா போய் விழணும். ஓகே, இந்த புக் செக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட் அத யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணுவாரு. ரிட்டர்ன் பண்ணும்போது திருப்பி அந்த புக் செக் இன் ஆகணும். இப்போ இந்த புக் இது வந்து செக் அவுட் பண்றது வந்து யார் செக் அவுட் பண்ணுவா? லைப்ரரியன் செக் அவுட் பண்ணுவாரா? இல்ல லைப்ரரி கீழ உள்ள ஒரு அசிஸ்டன்ட் செக் அவுட் பண்ணுவாரா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்டா சொல்லி அத சாஃப்ட்வேர்ல வந்து அ பண்ண வைக்கிறது தான் வந்து ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் ஓட வேல. கரெக்ட்டுங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்ப நீங்க வந்து காலேஜ்ல வந்து ஒரு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அத ரீஃபண்ட் வாங்கணும். நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க? ஒரு ரீஃபண்டுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி போடுவீங்க. எழுதி போட்டோனே, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஒரு 5 நாள் கழிச்சு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இல்ல 10 நாள் கழிச்சு ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. சில இல்ல பல டைம் வந்து அது டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்ன்றவரு, ஓகே, ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு ரீஃபண்ட் ஃபைல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏன் 5 நாள் ஆகுது? அத குறைக்க முடியுமா? இல்ல வந்து 5 நாள்ன்னு சொல்றது எப்பவுமே ஏன் ஒரு 15 நாள் ஆகுது? அப்டின்ட்டு நீங்க அனுப்பிச்ச ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் லெட்டர எங்கெங்க எந்தெந்த டேபிளுக்கு போகுது? அது வந்து ஒரு அட்மின் கிட்ட போதா? இல்ல பேங்க் சைட்ல டிலே இருக்கா? இந்த மாரி திங்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றவரோட அ வேல தான் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய வேலைய வந்து பிசினஸ் அனலிஸ்ட் பார்ப்பாரு. இப்ப புரியுது நெனைக்கிறேன். இந்த 2 எக்ஸாம்பிள்ல ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்ன்றவரோட ஸ்கில் என்னவா இருக்கும் அப்டின்ட்டு. இப்போ நான் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பிசினஸ் அனலிஸ்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு பார்க்கும்போது, இன்ட்ரஸ்டிங்கா என்ன ஒண்ணு இன்டர்நெட்ல பார்த்தேன். விச் எனக்கு கூட முன்னாடி தெரியாதுன்னா, பிசினஸ் அனலிஸ்ட்ன்ற ரோல் வந்து வேர்ல்ட் வார் 2 முன்னாடி இருந்தே இருக்கு போல. ஈவன் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இல்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அ வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆறதுக்கு முன்னாடியே அது இருந்திருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பிசினஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்துல எல்லாமே மிஷின்ஸ், ஃபேக்டரிஸ் தான் மெயின். கரெக்ட்டுங்களா? அதான் டெக்னாலஜினா அந்த காலத்துல வந்து ஆட்டோமேஷன், ஃபேக்டரின்றது தான் டெக்னாலஜி. ஸோ அந்த காலத்துல இந்த பிசினஸ் அனலிஸ்ட் வந்து ஒரு காரையோ, இல்ல ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் லைன்ல வந்து அவங்க கையில இருக்க கடிகாரத்த வச்சு, ஓகே, ஒரு ஒரு வொர்க்கர் வந்து ஒரு மெட்டீரியல வாங்கிட்டு, அதுல அவரோட வேலைய பண்ணி வெளிய போம்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துட்டு, இது ஏன் இவ்வளோ டைம் ஆகுது? இத குறைக்க முடியுமான்றத தான் வந்து அந்த காலத்துல பிசினஸ் அனலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 டைம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட், ஆப்பரேஷன்ஸ் ரிசர்ச் அப்டின்ட்டு அவங்களுக்கு டைட்டில் இருந்திருக்கு. அந்த டைம்ல என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஓகே, அ இந்த டேங்கர்ஸு, இந்த அம்யூனிஷன்லாம் வந்து பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி எவ்வளோ ஃபாஸ்ட்டா மூவ் பண்ண முடியும்? ஏன்னா போர்ல வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி ரிசர்ச் எல்லாமே பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ வந்து மேனுவல்ஸா அந்த காலத்துல பிசினஸ் அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து ஆதி காலத்துல. இப்போ சாஃப்ட்வேர்ல வரும்போது, இதே பிசினஸ் அனலிஸ்ட் வந்து ஸோ ஒரு லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல ஒரு ரீஃபண்ட் சிஸ்டமா இருக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள என்னென்ன வரணும்? ஏன் வரணும்? யார் யார் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்ற டீட்டெயில்ஸ வந்து அ டெவலப்பர்ஸ்க்கு வந்து எழுதி குடுப்பாங்க. ஒரு பிஎம் வந்து என்ன சொல்லுவான், எனக்கு வந்து இமெயில் நான் ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு இமெயில் அப்ளிகேஷன் வேணும். அதுல பட்டன் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் அவரு வந்து கேட்கிறாரு. இந்த பிசினஸ் அனலிஸ்ட் உட்கார்ந்து அந்த இமெயில எப்படி யூஸ் பண்ணுவாங்க? யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அ எந்த மனி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் நார்மலி வந்து பேங்கிங்கா இருக்கட்டும், ரைட், இல்ல போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும். அதுல எல்லாத்துலயுமே வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கவர்ன்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அதுல மனி மூவ் ஆகும். நீங்க போய் டிபாசிட் பண்ணீங்க, வித்ட்ரா பண்ணீங்க, இதெல்லாமே இருக்கு. ஸோ ஒரு மனிய மூவ் பண்ணும்போது, இந்த மாரி பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல வந்து
எங்க வந்து ஆடிட் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா திடீர்னு ரைடு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து மணி வித்ட்ரா பண்ணிட்டு போறாரு. பேங்க்கும் வந்து குடுத்துட்டாங்க. ஆனா வந்து யாரு வந்து அத கேட்டாங்க, யாரு அத அப்ரூவ் பண்ணாங்கன்ட்டு ஒரு இடத்துல எழுதி வைக்கணும். சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து லெட்ஜர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெட்ஜர்ல வந்து ஒரு என்ட்ரி விடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து கொண்டு வந்து டீம்ல சொல்லக்கூடியவர் தான் பிசினஸ் அனலிஸ்ட். ஹோப் இந்த ரோல பத்தி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க பிசினஸ் அனலிஸ்ட்டா ஆகணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஜூனியர் பிசினஸ் அனலிஸ்ட் ரோல்ஸ் வந்து பொதுவா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கும். நீங்க அந்த மாரி ஜாப்ஸ் எடுக்கும்போது, சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட் கீழ நீங்க வொர்க் பண்ணி, அந்த தொழில நீங்க புரிஞ்சுக்கலாம். அதேபோல ஒவ்வொரு பிசினஸுமே ஒவ்வொரு அ ஏரியால இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ்ன்றது ஒரு பிசினஸ். அது ஒரு தனி டொமைன். பேங்கிங்ன்றது தனி டொமைன். ஸோ ஒவ்வொரு பிசினஸ் அனலிஸ்ட்டையுமே வந்து சில கம்பெனில வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பெர்ட் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஜூனியர் பிசினஸ் அனலிஸ்ட்டா சேரும்போது, அந்த டொமைன்ல உள்ள பிசினஸஸ புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களால ஆப்பரேட் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால வந்து நீங்க ஒரு ஜூனியர் பிசினஸ் அனலிஸ்ட் ரோல், இல்ல அசோசியேட் பிசினஸ் அனலிஸ்ட், சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட்ன்னு கூட சில இடத்துல சொல்லுவாங்க. இந்த ரோல. நெறைய பேர் இருக்குங்க. ஆனா ரோல் வந்து அதுதான். கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க அந்த மாரி ஜாப்ஸ் அப்ளை பண்ணி நீங்க ட்ரை பண்ணி சேரலாம். ஒரு சில அ டொமைன்ஸ்ல பேங்கிங், இன்சூரன்ஸ், ஜெனரலி பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டொமைன்ஸ்ல நீங்க வொர்க் பண்ணும்போது, தேர் ஆர் சர்டிஃபிகேஷன். சில பிசினஸ் அனலிஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஏன்னா ட்ரெய்னிங் எடுத்து தான் நீங்க பண்ண முடியும். அதுபோல சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது கூட உங்க வேலை கிடைக்கக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாகும். எல்லாருமே சர்டிஃபிகேஷன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்ல. ஜாப் கிடைச்சுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு ரொம்ப டீப்பரா போணும். நீங்க வந்து உள்ள என்டர் ஆகும்போதே நீங்க ஒரு கிரெடிட்ஸோட உள்ள போணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க எந்த டொமைன்ல இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களோ, அந்த டொமைன்ல நீங்க அந்த சர்டிஃபிகேஷன்ஸ பண்ணி நீங்க அந்த மாதிரி ரோல் எடுத்துக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க் யூ.